குடும்ப வறுமையை நினைத்து எந்த ஒரு பொண்ணு வாழ்க்கை செய்யுதோ, கட்டினவனுடைய கஷ்டத்தை உணர்ந்து பார்த்து திருந்தி எந்த பொண்ணு வாழ்க்கை செய்யுதோ அந்த குடும்பம் தான் ஜெகஜோதியாக தெய்வக்கலை லட்சுமி கலை அத்தனையும் உருவாகும். வறுமை நினைக்காத வாயிற பொண்ணு, சிக்கனம் இல்லாமல் பிழைக்கிற பொண்ணு எதுவுமே குடும்பத்தை காப்பாற்றாது. குடும்பத்தை நினச்சி, குடும்பனுடைய கஷ்டத்தை நினச்சி, வறுமையை நினச்சி, வாழ்க்கையை நினச்சி எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தால் 4 பேர்த்து முன்னால் மதிப்பாக பிழைக்கலாம் அப்படின்னு உணர்ந்து பார்த்து பிழைக்குதோ அந்த பொண்ணு தான் குடும்பத்தை காப்பாற்றும். பிள்ளைகளுக்கு டைம் பிரகாரம் பசி நேரத்துக்கு கரெக்டான முறையில் குழந்தைங்களுக்கு எந்த பொண்ணு குழந்தைங்களை பெத்த பிள்ளை பசி ஆற்றி வளர்க்குதோ அதுக்கு கோடி புண்ணியம், பாவங்கள் கழியும். குழந்தையும் தெய்வமும் ஒன்று. குழந்தை கவனிக்காத, குடும்ப வறுமை நினைக்காத திமிர்வாட்டமாக இருக்கிற பொண்ணு எந்த பொண்ணுமே குடும்பத்துக்கு லாய்க்கப்படாது. கட்டின புருஷன் வெளியே போய் எங்கேயாவது வெளியில் வேலைக்கு போய் வரான்னா வந்த உடனே அவனுடைய கஷ்டத்தை உணர்ந்து எந்த ஒரு பொண்ணு தண்ணி மொண்டு கொடுத்து சாப்பாடு கொடுக்குதோ அதுதான் புருஷனை காப்பாற்றக்கூடிய பொண்ணு. எதையும் சிந்திக்காத அவன் எக்கதியே போகிறான்னு நினைக்கும் போது அவன் அந்த வீட்டுள்ள நொய்ஞ்சானாக்கா, வேலை வெட்டி செய்துட்டு வந்து கஷ்டத்தோடு வந்து நொய்கிறான்னா கவனிக்கலைனாக்கா அந்த கோவக்குறியில் குடிக்க தான் செய்வான். குடிப்பான், குடும்பத்தில் சட்டி பானையை உடைப்பான், சாப்பாட்டு யானத்தை உடைப்பான், எல்லாம் பண்ணுவான், அடித்து முடுக்குவான். அதுதான் அந்த குடும்பத்தில் நடக்கும். ஆம்பளைக்கு ஆக்கி போட்டால் சாப்பிடுவான், ஈத்து விட்டால் பேழுவான், அந்த கணக்கு தான். ஆம்பளைக்கு ஒரு மயிரும் தெரியாது. ஆவதும் பொண்ணால், அழிவதும் பொண்ணால். ஒரு பொண்ணு எந்தளவுக்கு உணர்ந்து குடும்ப கஷ்டத்தை வறுமையை நினச்சி வாழுதோ அதுதான் கடைசி வரையிலும் அந்த குடும்பத்தில் செல்வாக்கு குறையாமல், லட்சுமி கலை குறையாமல் அனைத்து செல்வங்களும் உருவாகும், பால் பாக்கியம் உருவாகும், 10 ஜனங்களால் மதிப்பாக பிழைக்க முடியும். கேப்பா பேச்சு கேட்குற பொண்ணு குடும்பத்தை காப்பாற்றாது. ஒரு வயசில் பெரியவங்க சண்டை போடுறாங்கன்னா அது எதுக்காக சண்டை போடுறாங்கன்னு உணர்ந்து யோசனை பண்ணி திருந்தி பிழைக்கிறவ தான் பொண்ணு. பொண்ணும் மண்ணு ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பொண்ணாக நடந்துக்கலாம் அது மண்ணு பொண்ணும் கிடையாது, மண்ணும் கிடையாது, பேயின்னு அர்த்தம். அளவுக்கு மீறி ஒரு குடும்பத்தில் அதர்ணமான வாழ்க்கை செய்யக்கூடாது. திருந்தி வாழணும். இது அழித்தால் இதனால் என்ன நஷ்டம் வரும்னு உணர்ந்து வாழணும். அதுதான் உண்மையான கணக்கு. பிறந்த வீட்டிலேருந்து புருஷன் வீட்டுக்கு ஒருவனுக்கு கைத்தை நீட்டி மாங்கல்யம் கைத்தில் மாலை ஏறி ஒருவன் வாசலில் புருஷன் வீட்டு வாசலில் அடி வைக்கும்போதே நல்ல பொண்ணுக்கு வாழ்க்கை என்னான்னு தெரியும். வறுமை தெரியாத, கஷ்டம் தெரியாத வாயிற பொண்ணு என்ன சொன்னாலும் திருந்தாது. கோடிக்கணக்கில் சொத்து இருக்கலாம், கோடிக்கணக்கில் பணம் இருக்கலாம், வறுமை சொல்லி கஷ்டத்தை சொல்லி வளர்க்குறவன் தான் மனிதன். பொண்ணை பொண்ணாக வளர்க்கணும், ராட்சிதியாக வளர்க்கக்கூடாது. அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து பார்க்கணும். வாசலை விட்டு தாண்டினாலே பவிச்சு போச்சு. நாடு முழுவதும் சொல்கிறேன், பெற்றவங்க பேரையும் காப்பாற்றணும், வாழக்கூடிய குடும்ப பேரையும் காப்பாற்றணும். பெற்றவங்க வீட்டை விட்டு புருஷன் வீட்டுக்கு வந்தாலே தாய் ஊடாக நினைக்கணும், தாய் தப்பு ஊடாக நினைக்கணும். நடக்கிற நடைமுறையில் அடக்க உடக்கத்தில் அடங்கி வாழ்ந்தால் அடுத்தவன் பார்த்தால் பயப்படுவான். நாகரிகம் இல்லாமல் வாழ்ந்தால் நாய் கூட நம்மளை கேவலமாக நினைக்கும். சொல்கிறேன்னு கொய்ச்சிக்காதீங்க. வறுமை நினைங்க, கட்டணனுடைய கஷ்டத்தை நினைங்க. இன்றைக்கி கஷ்டத்தை ஒழிச்சிட்டால் பின்னாடி வாழ்க்கையில் என்ன அனுபவிப்போம். தெம்பு இருக்கும் போது பாடுபடுவான், தெம்பு அடங்கின பிறகு எதை வச்சு பிழைப்ப?